கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நிறைய ஜோதிட நிபுணர்கள் ஆராய்ஞ்சு கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவருக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கன்னிராசியில் பிறந்தவங்க எப்போதுமே எல்லோருக்குமே தான தர்மம் பண்ணுறதுல சிறந்து விளங்குவாங்க, எல்லோரிடமுமே அனுசரித்து போவாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, எதையும் மறைச்செல்லாம் பேசவே மாட்டாங்க. அதுலேயும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க வாரி வழங்கும் வள்ளலாக தான் இருப்பாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க கொடை வள்ளலாக திகழ்றதுனாலேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருப்பாங்க. இத்தகைய ராசி மற்றும் லக்னத்துல விஜயகாந்த் அவர்கள் பிறந்ததுனால தான் அவர் வாரி வழங்கும் கொடை வள்ளலா இருந்தாரு, எல்லோருக்குமே நல்லது பண்ணாரு. அவருக்கு மறுபிறவி இருக்கான்னு கேட்டீங்கன்னா 100% மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது. மறுபிறவி அப்படிங்கிறது எதற்குனா, இந்த ஜென்மத்தில் நாம ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தோம்னா அதை திருத்திக்கிறதுக்காக, அப்படி இல்லைன்னா அந்த தவறோட தண்டனையா மறுபிறவி நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்கள் இந்த ஜென்மத்தில் மிக அதிக அளவு நல்லது பண்ணியிருக்காரு. 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் அவர் பண்ணாத நல்லதே கிடையாது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த ஒரு விஷயத்தை தான் கேப்டன் அவர்கள் தன்னோட வாழ்நாள் முழுவதுமே, தன்னோட திரைப்பயணம் முழுவதுமே பண்ணியிருந்தாரு. அதனால அவர் பண்ண நல்லதுக்கு அவருக்கு மறுபிறவி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. அத்தனை கோடி மக்கள் வந்து பார்த்துருக்காங்க, வேண்டியிருக்காங்க, அவருக்காக அழுதுருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட்டாயமாக கேப்டன் அவர்களோட கர்மா அப்படிங்கிறது அவருக்கு அடிபட்டு போயிருக்கும். அவர் பண்ண அனைத்து புண்ணியங்களுமே அவரோட கெட்டதுகளை அடிச்சிருக்கும். அந்த ஒரு காரணத்தினால அவரோட கர்மா நீங்கிருச்சு. அவரோட ஆத்மா அப்படிங்கிறது பரிசுத்தமாக இருக்கும், சாந்தி அடைஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அவருக்கு அடுத்த பிறவி, மறுபிறவி அப்படிங்கிறது இருக்காது. இந்த ஜென்மத்துக்கான பூர்த்தி பலன்கள் அவர் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.